நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த தீபாவளி டெல்டா விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். நேரடி நெல் கொள்முதல் விவகாரத்தில் மீண்டும் மீண்டும் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விஷயங்களை இந்த விவகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த தீபாவளி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி என்று ஒரு வேதனையாக பல விஷயங்களை குறிப்பிட்டு அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக உர தட்டுப்பாடு, காலநிலை மாற்றத்தால் பருவம் தவறிய மழை உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்லை தொடர்ந்து தமிழக அரசினுடைய நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்காத நிலை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரையில் நெல்மணிகளை கொட்டி வைத்து அவர்கள் வழிமேல் விழி காத்திருக்கிறார்கள் என்றும் இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். நெல் மூட்டைகளை மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு தேவையான தார்பாய்களை கூட தமிழக அரசு கொடுக்கவில்லை என்றும், எனவே மழையில் நனைந்து நெல்மணிகள் வீணாகும் கொடுமையும் விவசாயிகளின் கண்ணீரையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருப்பதாகவும் அவர் வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் கூட 2 நாட்களுக்கு முன்பு இது சம்பந்தமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததாகவும், அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாட்டில் 25 இடங்களில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும், தற்போது ஒரு நாளைக்கு 1000 மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் சமாளித்தாரே தவிர முழுமையாக நெல்மணிகள் கொள்முதல் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும் இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருந்து மட்டும் 30 லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் சாலைகளில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவை மழையில் நனைந்து வீணாகி வருவதோடு விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு மோசமான சூழல் உருவாகி இருப்பதாகவும் இபிஎஸ் வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாகை, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலே நேரடி கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படாத காரணத்தினால் அந்த மாவட்டங்களிலும் கூட மிக கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், தமிழக அரசு இனியும் மெத்தன போக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.